நம்முடைய மாநில அரசு தயாரித்து கொடுத்த அந்த உரையை அவரிடம் ஏற்கனவே அனுப்பி ஒப்புதல் பெற்ற உரையை வாசிப்பது அவருடைய கடமை. அது நடந்தாண்டி நீங்கள் தான் சொல்லணும். அந்த நீங்கள் இடையில் பேசும்போது சொன்னீங்க, பேசுறதுக்கு முன்னாடி நடந்த எதுவுமே சபை குரூப்பில் இல்லை, பத்திரிகையில் வெளியிடக்கூடாதுங்க. நீங்கள் குறுக்கிட்டு பேசுகிறத சேர்க்கணுமா வேண்டாமா? நாங்கள் பேசுகிறது தான் இருக்குமா அவையில். நாங்கள் சபை நாகரிகமாட்டு சபை மரபுப்படி சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தானே நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் பேசுறது இருக்கும். இடையில சலசலப்புகள், அந்த மரபுக்கு எதிராக பேசக்கூடிய வார்த்தைகள் என்னன்னு சொல்லுவோம். அதுகளை மட்டும் நீங்கள் நம்ம சட்டமன்றத்தில் கேட்டு வாங்கி அதை மட்டும் பிரசுரிங்க சார். அதே மாதிரி எந்த போனோன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு, அதில் தவறான தகவல் கொடுக்கப்பட்டதுன்னு ஒரு குற்றச்சாட்டு. அவர் இங்கேருந்து புறப்பட்ட சில நிமிடங்கள்லேயே மைக் ஆஃப் பண்ணப்பட்டது அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறம் ஒரு 12 அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டு அவர் சொல்லியிருக்காரு. முதலீடுகள் பேப்பர் லெவலில் இருக்குது அப்படிங்கலாம் சொல்கிறார். அதாவது ஒரு அரசை யார் விமர்சனம் பண்ணலாம்? மக்கள் விமர்சனம் பண்ணுவாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நிறை குறைகளை சொல்லுவாங்க. ஆளுநர் அவர்கள் ஒரு அரசினுடைய நிறை குறைகளை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. அது அவர் அரசியல்வாதி இல்லை. அப்படின்னா அந்த ஆளுநர் மாளிகையை விட்டு வெளியே வந்து நானும் என்ன செய்கிறேன், அரசியல் பேசுகிறேன்னு சொல்லி நம்ம பல இயக்கங்கள் இருக்குது. அதில் ஒரு இயக்கத்தில் சேர்ந்து அவங்க என்ன செய்யலாம், கருத்துக்களை சொல்லலாம். ஆளுநர் கான்ஸ்டியூஷனில் ஹெட்டு அவருங்க தான். அவங்களே இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்த சபையினுடைய மாண்பை மதிக்க வேண்டியது அவங்க கடமை. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை தாண்டி அது உள்ளுகளை பேசுகிறது மரபல்ல. அதை நம்ம அனுமதிக்க முடியாது. அப்படிப்பட்ட தொடக்கம் வந்ததுனால தான் நாம் எழும்புகிறோம். இப்போ நான் சபாநாயகர் எழும்பி எனக்கு மைக் இருக்கும்போது மற்றவங்க கேட்க மற்ற மைக்குகள் நிறுத்தப்படும். அதே போல் தான் அவங்களுடைய மைக் அப்போ ஒர்க் பண்ணியிருக்காமல் இருந்திருக்கும். அது மரபு தராது. ஸ்பீக்கர் சொல்கிறது கேட்கும். அதே போல் அவங்க பேசும்போது நான் உட்காந்துக்கிட்டேன், அவங்க மைக்கு மட்டும்தான் பேசுது. அப்போது அந்த மரபு படி போகுதா, பேரவை விதிப்படி போகுதா, கான்ஸ்டியூஷன் படி பேசுகிறாங்களா? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை கவர்னர் உரையை அவங்க வாசித்து இந்த சட்டமன்றத்துக்கு அளிக்கணும், அவ்வளோதான். அப்போ வாசித்து அளிக்க தவறும்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்க. அப்பவும் ப்ளீஸ் ஹம்பிள் ரிக்வெஸ்ட், நீங்கள் தயவு செய்து உங்கள் கடமையை செய்யுங்கன்னு தான் நம்ம சொன்னோம். ஏதாவது அநாகரிகமான வார்த்தையோ அன்பார்லிமெண்ட் வேர்டையோ அசம்பிளியில் நானோ அங்கே இருக்கக்கூட மன்ற உறுப்பினர்கள் யாருமே சொல்லல. அவர் சில கருத்தில் சொல்லும் போது நீங்கள் என்ன சொன்னீங்க? இல்லை, நாங்கள் அந்த ஒன்று தானே சொல்லுவோம். அந்த உரையை வாசிக்கும், அவ்வளோதான். வேறு கருத்துக்கு பதில் சொல்ல முடியாது. அவங்க கருத்து 234 பேர் தான் கருத்து சொல்ல முடியும். வேற யாரும் உங்களுக்கு கருத்து சொல்ல முடியாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.